ஈவேரா பிராமணர்களுடைய பூணூலாருன்னு சொன்னார், குடுமையாருன்னு சொன்னார். எந்த இந்து முன்னணி தலைவர் எதிர்த்து பேசுனான்னு சொல்லுங்கள் உங்கள் இந்து முன்னணிகளை இருந்து கேளுங்க. பிராமணர்கள்ட்ட திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்த பிராமணர்கள் 4 மணிக்கு காலையில் காவேரி ஆற்றில் குளித்து விட்டு பூஜை பண்ணணும்னு போகும்போது சுற்றி வளைத்து அவர்கள் குடுமியையும் பூநூலையும் வெட்டினாங்களே. அன்னைக்கு எந்த இந்து முன்னணி தலைவர் வந்து கேள்வி கேட்டான்? பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் தான் சொன்னார், அந்த ஈவேரா தாடியை விட்டுங்கடா என்னுடைய தொண்டர்கள் என்ன ஓடினார். ஈவேரா அவ்வளோ பேரும் கத்தல் கூட வச்சுட்டு கதற ஓடினார். இவர்களையெல்லாம் ஒரு வழி பார்த்தவர், அடித்து துரத்தியவர் அவர்தான். அண்ணாதுரையெல்லாம் அவர் கேட்ட கேள்வி, திமுக தலைவர்களே நீசர்கள்னு கேட்ட கேள்வியெல்லாம் நாக்க பிடிங்கிட்டு தூக்கில் தொங்கியிருக்கணும். இன்றைக்கி இருக்கிற அத்தனை திராவிட தலைவனும் நீங்கள்லாம் வந்து நீசர்கள் தாண்டாரு. அர்த்தம் நான் சொல்கிறேன், நாக்கு இப்போவாச்சும் தூக்கு போட்டுக்கிட்டு சாகணும். நீங்கள் அப்படி பண்ணினீங்க இந்த தமிழ்நாட்டு மண்ணை. எவ்வளவு கடவுளை திட்டுறது என்ன, இப்படி பண்ணின இந்த தமிழ் மண்ணில் இன்றைக்கி இப்படி ஒரு விழா நடக்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. கடவுளை கும்புற அத்தனை பேருக்கும் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஆனால் அன்றைக்கு நாசிகத்தை இந்து முன்னணி எதிர்த்ததுன்னு சொல்கிறது வந்து பச்சை முட்டாள்தனம், பச்சை பொய். அன்றைக்கு எந்த தலைவரும் அங்கிருந்து வரலை. இந்து முன்னணியில் இந்த வாயை திறக்கிற கொண்டுருவான் அவன்.